வணக்கம் நண்பர்களே! நம்ம சேனலுக்கு உங்கள அன்புடன் வரவேற்கிறேன். கேரளா ரயில்வே பயணிகளுக்கு, ரயில் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி ஒண்ணு வந்திருக்குங்க. 12075 திருவனந்தபுரம் கோழிக்கோடு ஜனசதாப்தி எக்ஸ்பிரஸ் தற்போது புதிய எல்ஹெச்பி கோச்சுகளுடன் அப்கிரேட் செய்யப்பட்டிருக்கிறது. பல வருடங்களாக ஐசிஎஃப் ரயில்களுடைய இந்த பிரபலமான டே டைம் சூப்பர் ஃபாஸ்ட் ரயில் இப்போது இந்தியன் ரயில்வே நவீன லிங்கே ஹுஃப்மன் புஷ் அதாவது எல்ஹெச்பி கோச்சுகளை பெற்றுள்ளது. இந்த அப்டேட் சாதாரண மாற்றம் கிடையாது. இது பயணிகளின் பாதுகாப்பு, கம்ஃபர்ட், ரைடிங் அனுபவம், வேகம், பிரேக்கிங், மெயின்டெனன்ஸ் குவாலிட்டி பல விஷயங்கள் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இந்த வீடியோவில் இந்த ஜனசதாப்தி ரயில் வரலாறு, ரயில் முக்கியத்துவம், ஏன் இந்த ரயில் கேரளாவில் மிகப்பெரிய பிரபலமானது, எல்ஹெச்பி கோச் என்றால் என்ன, ஐசிஎஃப் விசஸ் எல்ஹெச்பி வித்தியாசங்கள்னு பல டிஃப்ரென்சஸை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் டெய்லி நம்ம யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். என்னோட யூடியூப் சேனல் பேர் வெங்கட் ரயில்வே தகவல். நான் தமிழில் டெய்லி ரயில்வே ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். மக்கள் நிறைய ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ் அண்ட் ப்ராம்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. அதை நான் அக்செப்ட் பண்ணுறேன். நீங்கள் லைக் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் பேசக்கூடியது எங்கேயோ ரயில்வே பற்றி பார்க்கக்கூடிய மக்களுக்கு போய் சேரும். லைக் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம பேசக்கூடிய வீடியோஸ் எல்லாம் போகும். நிறைய வித்தியாசங்கள் பார்ப்போம். அதனால் இந்த வீடியோ முழுசாக கம்ப்ளீட்டாக எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த ரயில்வேயில் சதாப்தினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சதாப்தினா வேகமான நேரம் காக்கும் ப்ரீமியம் டே டைம் சர்வீஸ் என்ற ஒரு தனி பெயர் இருக்குதுங்க. அந்த கான்செப்டை சாதாரண மற்றும் நடுத்தர பயணிகள் கொண்டு வர வேண்டும் சொல்லி தான் உருவாக்கப்பட்டது தான் ஜன சதாப்தி. ஜன் என்றால் மக்கள் என்ன அர்த்தங்க. மக்கள் பயன்பாட்டுக்கான சதாப்தின்னு பேர். குறைந்த கட்டணத்தில் வேகமான பயணம் இது ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ். கேரளாவில் இந்த ஜனசதாப்தி ரயிலுக்கு தனி ஃபேன் பேஸ் இருக்குது. இந்த திருவேண்டரம் டு கோழிக்கோடு வண்டிக்கு தனி ஃபேன் பேஸ் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் முதல் கோழிக்கோடு வரை தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள் வேலை, கல்வி, வணிகம், மருத்துவம் போகிறாங்க. இந்த ரயில் காலை நேரத்தில் கிளம்பி பகல் நேரத்தில் முக்கிய நகரங்களை இணைக்கும் மிகவும் வசதியான சேவையாக மாறி இருக்குதுங்க. இது கேரளாவின் முக்கிய நகரங்களான திருவனந்தபுரம், கொல்லம், கோட்டயம், எர்ணாகுளம், திருச்சூர், ஷோரனூர், கோழிக்கோடு போன்ற நகர்கள் வேகமாக இணைக்கிறது. அதனால் இந்த ரயில் ஒரு சாதாரண ட்ரெயின் இல்லை. கேரளாவில் டே டைம் பிஸ்னஸ் கார்டு ட்ரெயின் என்ன சொல்லுவாங்க. இந்த வண்டிக்கு ஹெவி டிமாண்டும் இருக்குது. இந்த ரயிலுடைய வரலாறு பார்ப்போம். திருவனந்தபுரம் டு கோழிக்கோடு ஜனசதாப்தி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல அறிமுகப்படுத்தும் போது இந்த கேரளாவில் அதிவேகம் மற்றும் மிகவும் டைம் சென்சிட்டிவ் ட்ரெயின்களில் ஒன்றாக இருக்கிறது. இந்த ட்ரெயினுடைய முக்கிய ரெக்கார்டு என்னன்னா ரோடு கன்ஜெஷன் குறைப்பது தான். கேரளாவில் NH66 மற்றும் பல சாலைகள் எப்போதும் ஹெவி டிராஃபிக்காக இருக்கும். குறிப்பாக எர்ணாகுளம், திருச்சூர், கோட்டயம், கொல்லம் இந்த பகுதிகளில் சாலை பயணம் மிகவும் சிரமமானது. அதனால் வேகமான ரயில் கனெக்டிவிட்டி மிகவும் அவசியமாக இருந்தது. அந்த தேவை மிகச்சிறப்பாக பூர்த்தி செய்துதான் இந்த ஜனசதாப்தி. காலப்போக்கில் இந்த ரயில் மாணவர்கள், வணிகர்கள் நிறைய பேர் ஃபுல் டைம் லைஃப் லைன் ட்ரெயினாக மாற்றிட்டாங்க. பல பேருக்கு இந்த ரயில் டெய்லி ரொட்டீனாக பகுதியாகவே இருக்குது. பழைய ஐசிஎஃப் கோச்சுகள் இந்த வண்டிக்கு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐசிஎஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி, நம்ம பெரம்பூர்லேருந்து மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட ஒரு கோச்சஸ். இந்த கோச்சஸ் பல வருடங்களாக இந்திய ரயில்வேயின் பேக் போனாக இருந்தாலும் சில குறைகள் இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமான ஜர்க்ஸ் இருக்கும், ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி குறைவு, பிரேக்கிங் எஃபிஷியன்சி ரொம்ப குறைவாக இருக்குது, அதிக சத்தம், சேஃப்டி லிமிடேஷன்ஸ், டிரைல்மெண்ட் நேரத்தில் டெலஸ்கோப்பிங்காக நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஒரு கோச் இன்னொரு கோச் மேலே ஏறுறதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோப்பிங்னு பேர். பழைய விபத்துகளில் இது பெரிய காரணமாக இருக்குது. அதனால் இந்த இந்தியன் ரயில்வே படிப்படி ஐசிஎஃப் கோச்சஸை ரிட்டையர் செய்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ எல்ஹெச்பி கோச்சஸ் அறிமுகப்படுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெயின் டைமிங்ஸை நம்ம பார்ப்போம். கோழிக்கோட்டு திருவனந்தபுரம் வண்டி பார்த்தீங்கன்னா 10 ஹால்ட்டு, 399 கிலோமீட்டர், 7 மணி நேரம் 40 நிமிஷம் கவர் பண்ணுது. டெய்லி ரன் ஆகக்கூடிய வண்டி இது. டிபார்ச்சர் பார்த்தீங்கன்னா 1:45 கோழிக்கோடு, திருூர், ஷொரனூர், திருச்சூர், ஆலுவா, எர்ணாகுளம். இது எர்ணாகுளம்லேருந்து ஆலப்புழா ரூட் போடு, கோட்டயம் போல் இந்த கோட்டயம் ரூட்டில் இது போல். ஆலப்புழா, காயம்குளம், கொல்லம், வர்காலா, சிவகரி. திருவனந்தபுரம் பார்த்தீங்கன்னா 9:25 போகுது, 399 கிலோமீட்டர். வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா 12075. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 12076. திருவனந்தபுரம் டு கோழிக்கோடு மெயின் ஜனசதாப்தி எக்ஸ்பிரஸ். கையில் பார்த்தீங்கன்னா 5:55 எடுத்து வர்காலா, கொல்லம், காயம்குளம், ஆலப்புழா, செர்த்தாலா, எர்ணாகுளம், ஆலுவா, திருச்சூர், ஷொரனூர், திருூர், கோழிக்கோடு. இது பார்த்தீங்கன்னா அதே 399, 10 ஹால்ட்டு, உங்களுக்கு 7 மணி நேரம் 5 மினிட்ல போகுது. வரும்போது 40 நிமிடம், போகும்போது 5 மினிட்ல போகுது 7 மணி நேரத்தில். இதுக்கான டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 399 கிலோமீட்டர்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஹெச்பி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. எல்ஹெச்பின்னா வந்து ஒரு ஜெர்மனியை சேர்ந்த கோச் டெக்னாலஜிங்க. இந்தியன் ரயில்வேல ஏதோ டெக்னாலஜி வந்து கொண்டு வர மாடர்ன் ஹை ஸ்பீட் கோச்சஸ் தயாரிக்க ஆரம்பித்தது. இப்போது இந்தியாவின் பெரும்பாலான பிரீமியம் ட்ரெயின்ஸ் ராஜ்தானி, சதாப்தி, வந்தே பாரத் தவிர எல்லா சூப்பர் ஃபாஸ்ட்டும் அனைத்து வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்ஹெச்பியில் கொண்டு வர தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே வந்து இந்த பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருவனந்தபுரம் கோழிக்கோடு வண்டியும் ஆட் பண்ணிட்டாங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மாற்றம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. சதன் ரயில்வே வெளியிட்ட அறிவிப்பின்படி 2076 12075 திருவனந்தபுரம் சென்ட்ரல் டு கோழிக்கோடு திருவனந்தபுரம் சென்ட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா 28 மே 2026 முதல் அதிகாரப்பூர்வமாக எல்ஹெச்பி மாற்றப்பட்டிருக்காங்க. மாற்றத்துக்கான முக்கிய நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு, ரைட் குவாலிட்டி, மாடர்ன் ரயில்வே ஸ்டேஷன் நிறைய இருக்கு. பழைய ஐசிஎஃப் கோச்சோட கம்போசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஏசி சேர் கார், 17 சீட்டிங் கோச்சஸ், 2 செகண்ட் கிளாஸ் கம் பிரேக் வேனு. புதிய எல்ஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா 3 ஏசி சேர் கார், 17 சீட்டிங் கோச்சஸ், ஒரு டிசேபிள்டு ஃப்ரெண்ட்லி கோச், ஒரு ஜென்ரேட்டர் இருக்காருங்க. இந்த கோச் கம்போசிஷனில் மிகவும் முக்கியமான மாற்றம் என்னவென்றால் டிசேபிள் ஃப்ரெண்ட் கோச்லி வந்து இதில் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸுக்கு வந்து பெரிய உதவியாக இருக்கும். வீல் சேர் அசசிபிலிட்டியும் லக்கேஜ் அக்கோமடேஷனும் வந்து மேம்படும். மேலும் ஜென்ரேட்டர் காரும் வந்து சேர்க்கப்பட்டிருக்குது. ஏன்னா அந்த ஜென்ரேட்டர் கார் தான் வந்து பார்த்திங்கன்னா மொத்த ட்ரைனிங் வந்து பவர் கொடுக்கும். ஸோ மாடர்ன் எல்ஹெச்பி கோச்சோட முக்கிய அம்சங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பாதுகாப்பு இருக்கும். ஆக்சிடென்ட் வந்து ஆன்டி கிளைமிங் டெக்னாலஜி இருக்குது. ஸ்மூத் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸு, இதில் வந்து நிறைய உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக வந்து நீங்கள் போகலாம். அதிக வேகத்திறன், ஐசிஎஃப் கோச் வந்து ஸ்பீட் பிக்கப் இனிஷியலாக வந்து கம்மியாக இருக்கும். பட் எல்ஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிக்கப் வந்து டப்புன்னு வந்து வேப் 7லாம் புல் பண்ணிடும். ஸோ எல்ஹெச்பி கோச்சஸோடைய மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 160. பட் இந்தியன் ரயில்வேஸில் உங்களுக்கு கேரளா ரயில்வேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 90 to 100 தான் வந்து போவாங்க. சஸ்பென்ஷன் வந்து நல்லாயிருக்கும், உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஜர்னி. குறைந்த சத்தம், ஐசிஎஃப்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ட்ராக் சவுண்ட்ஸ் வரும், பட் கோச் சவுண்ட்ஸ் வரும். பட் எல்ஹெச்பியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது இருக்காது. நல்ல இன்டீரியர் இருக்கும். ஸோ பயணிகளோட அனுபவம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஆசிலேஷன், ஸ்மூத் பிரேக்கிங் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எல்ஹெச்பியில் வந்து யூஸ் பண்ணும்போது ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது எல்ஹெச்பி பற்றி ஒன்று டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கேரளா ரயில்வேக்கு ஏன் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா ஒரே காரிடரில் பேசஞ்சர் ட்ரெயின், எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், ஃப்ரைட் ட்ரெயின் எல்லாமே இயங்குது. மேலும் பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து அதிகம். குவாலிட்டியான ரோலிங் ஸ்டாக் மிகவும் அவசியம். எல்ஹெச்பி கன்சர்ன் மூலம் என்ன மெசேஜ் கொடுக்குறதுன்னா கேரளா ரூட்ஸில் ப்ரீமியம் அட்டென்ஷன் பெற ஆரம்பித்திருக்குதுன்னா வந்தே பாரத்தில் உங்களுக்கு தெரியும் காசர்கோடு திருவனந்தபுரம் வந்து 187, அதையும் நான் வந்து போட்டிருக்கேன். 187 ஆக்குபென்சியில் போகுது. இந்த வண்டிக்கும் ஹெவி டிமாண்ட் இருக்குது. ஸோ கேரளா ரயில்வேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னுதாரணமாக இருக்குது நம்ம சதன் ரயில்வேக்கு. ஏன்னா எல்லா ட்ரெயின்ஸுமே ஆக்குபென்சி வந்து அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மக்களும் வந்து அதுக்கான ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ரயிலோட முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா டிராஃபிக் காஸ்ட்டு, டிராஃபிக்ஸ் எல்லாமே குறைச்சிட்டு இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 7 ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு ஒன்ஸ் சவுத் கேரளா டு நார்த் கேரளா வந்து ஈஸியாக அதுக்கு வந்து போதுங்க. ஸோ இந்த வண்டிக்கு வந்து எதிர்காலத்தில் வந்து வேகம் உயர்வு இருக்குது. பட் ட்ராக்கோட ஸ்பீட் அண்ட் ட்ராக்கோட அப்கிரேடேஷன் வந்து பண்ணால் உங்களுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. கேரளா அதுக்கான பிளான்ஸும் டிபிஆரும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்பீட் அப்கிரேடேஷனுக்கு. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ. நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம். இந்த எல்ஹெச்பி மாற்றம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ டேக் கேர் அண்ட் பாய்ங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம்.